ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட ஃபாலோவர்ஸ் ஆகிய ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட நான் ஒரு சிறிய தகவல் அவங்கக்கிட்ட கொடுக்கலான் இருக்கேன். அது என்னன்னு வச்சா, இப்போ அங்கங்கே மழை பெய்யுது. அடுத்தது இப்போ சிட்டியாக இருந்தால் அந்தளவுக்கு பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி வில்லேஜ் பக்கத்து இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வில்லேஜ் பக்கத்து இருக்கவங்க இந்த ஏரி, குளம், குட்டை இதெல்லாம் அங்கங்கே மழை பெஞ்சிட்ருக்கனால அங்கங்கே எல்லாம் குட்டை குளம்லாம் ரொம்ப வலிஞ்சு போயிட்டுருக்கு. அதனால் குழந்தைங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அதாவது குளம், குட்டை, இந்த மாதிரி ஏரி எல்லாம் தண்ணி இல்லாமல் இருந்த இடத்துலலாம் இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது. அப்போ நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு தண்ணியை பார்த்தாவே ஒரு சந்தோஷம்தான். எப்படி இப்போ வீட்டிலே பாருங்கள், நம்மளே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரொப்பி வச்சுருக்கோம், ஒரு தொட்டியில் தண்ணி ரொப்பிச்சுருந்தோம். என்ன பண்ணுவோம், தண்ணியில் கையை வச்சுக்கிட்டு அது என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி வீட்லேயே அந்த மாதிரி இருக்கிறப்ப இப்போ ஏரி, குளம், குட்டையிலலாம் தண்ணி வலிஞ்சு அருவி மாதிரி போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்ப வீட்டிலையே இவ்வளோ சுட்டித்தனம் பண்ணக்கூடிய குழந்தை இந்த மாதிரி தண்ணி வலிஞ்சு போகிற இடத்துக்கு போய் பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த தண்ணியில் போய் இறங்கணும், அந்த தண்ணியில் போய் ஆட்டம் போடணும் அப்படின்னு அந்த குழந்தைங்களுக்கு மனசில் ஆசை தோணும். அப்படி இருக்கப்ப நாம் என்ன பண்ணோம், குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதாவது நம்ம வீட்டில் வேலை செஞ்சிட்ருப்போம், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் அங்கே தண்ணி ஏரியில் தண்ணி வலியுது, குளத்துல தண்ணி வரியுது, அதெல்லாம் நான் பார்க்க போகிறேன்னு சொல்கிறப்ப என்ன பண்ணும், இந்த குழந்தைங்களும் கூட சேர்ந்து போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், மற்ற குழந்தைங்களுக்கு நீச்சல்லாம் அடிக்க தெரியும், ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீச்சல் அடிக்க தெரியுமா என்னான்னு தெரியாது. சரிங்களா? அப்போ ஒரு வாட்டி இவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா அடுத்த டைம் என்ன பண்ணும், இந்த குழந்தை என்ன பண்ணும், அன்னைக்கு தண்ணி நிறைய அந்த இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணும் அந்த குழந்தை, அடுத்த நாள் என்ன பண்ணும், அது பாட்டுக்கு அந்த தண்ணி இருக்க ஏரிக்கு போயிடும். ஏரிக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு நீச்சல் அடிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அது பாட்டுக்கு தண்ணியில் இறங்கிருச்சுன்னா என்ன ஆகும், அவ்வளோதான், நம்ம குழந்தைய நாம் இழந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸ் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் தயவு செஞ்சு என்னோட ஃபாலோவர்ஸ் வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா, அது முக்கால்வாசி இந்த வீடியோ வில்லேஜில் இருக்கவங்க என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோட வீடியோ தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது வில்லேஜில் இருக்கவங்களுக்கு என்னோட வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா வில்லேஜில் இருக்கவங்க அதிகம் வீட்டில் யாரும் அதிகம் இருக்க மாட்டாங்க. மழையெல்லாம் பெஞ்சிட்டு இருக்கனால அங்கங்கே வயலில் நெல் நடுறது அது இதுன்னு வேலை விஷயமா போயிடுவாங்க. அப்போ சிலர் பக்கத்து வீட்டில், அக்கம் பக்கத்து வீட்டில் குழந்தைங்கள விட்டுட்டு போவாங்க. அப்படி இருக்கப்போ நம்ம நம்ம குழந்தைங்கள சரியான முறையில் குழந்தைங்கள கவனிக்க முடியாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப குழந்தைங்கள ரொம்ப கவனமாக நாம் பார்த்துக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, தண்ணிக்கு போயிட்டு குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது. அதனால் இந்த மாதிரி வில்லேஜில் இருக்கவங்க குழந்தைங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அதாவது பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை நாம் முன்னாடியே எச்சரிக்கையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த ஆபத்துலேருந்து நம்மளோட குழந்தைங்கள நாம் காப்பாற்றி வச்சுக்கணும். அதுக்காகத்தான் என்னோட ஃபாலோவர்ஸோட குழந்தைங்களோட சேஃப்டி எனக்கு முக்கியம். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். யாரும் உங்கள் ரிலேஷன் அல்லது நீங்களே வில்லேஜில் இருந்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் அதுவா வேலைக்கே போகிற மாதிரி இருந்தாலும்
அக்கம் பக்கத்து வீட்டில் வந்துட்டு சொல்லி விட்டுட்டு போங்க. குழந்தைங்கள வந்து ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கங்கே கிணத்துல குளத்துல ஏரியில் அப்படின்னு தண்ணி ஏகப்பட்டது வலிஞ்சு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கப்போ வந்துட்டு உங்கள் குழந்தைக்கு வந்துட்டு நீச்சல் தெரியுமா தெரியாதா என்னன்னு தெரியாது. அப்போ வந்துட்டு அப்போ என்ன வேணும்னாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கப்போ வந்துட்டு நம்மளோட குழந்தைய வந்துட்டு நாம தான் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதனால் என்னோட ஃபாலோவர்ஸோட குழந்தைங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட ஃபாலோவர்ஸோட குழந்தைங்களோட சேஃப்டி எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரி என்னோட வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யாரும் வில்லேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த என்னோட வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.